தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனை. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனை. இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே, இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதை. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனை. வந்தவையோ சென்றவையோ சொந்தம் என்று ஏதும் இல்லை, கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. வந்தவையோ சென்றவையோ சொந்தம் என்று ஏதும் இல்லை, கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமை. புகழ் சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்திட நல்மனமே, புகழ் சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்திட நல்மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velanganni who are watching the same. தந்தை மகன் தூய திரு ஆவியானவரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய திரு ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எம்பெருமான் உயிர்த்த இயேசுவில் பிரியமான ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, முழுமையான நலன் என்பது உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தும் நலம் பெறுவதுதான் முழுமையான நலம் என்ற சிந்தனையிலே சிந்தித்து ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் கூறி இத்திருவழிபாட்டில் பங்கு பெற அன்போடு அழைக்கிறேன்.
இத்தூய திருநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப் பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய திரு ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்து வருகின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய அதே சுகிருத்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமட்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் யெரோபவாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கின்றான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் யெரோபவாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகின்றான். பின்பு அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே. ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே.
ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கின்றாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: உன் மனைவி நகரில் விலை மகளாக இருப்பாள். உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர். உன் நிலபுலம் பங்கு போட்டு கொள்ளப்படும். நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. 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 ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தி எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு
முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழைக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, ஆரோக்கிய அன்னை வழியாக அனைவருக்கும் நலன் தர உம்மை மன்றாடுகிறேன். ஜுஜு பப்ளு இவர் நல்லவர், நல்ல மனிதர். ஊட்டி போன்ற ஒரு உயர்ந்த மலைப்பாங்கான இடத்திற்கு சுற்றுலா சென்றிருந்தார். நண்பர்களோடு மலையின் உச்சியிலே சுற்றி பார்க்கையிலே மாலை நேரம் பொழுது மங்கிவிட்டது. அங்கே எட்டி பார்த்தார். அவரை ஏதோ ஒரு கல் தட்டிவிட்டது. அவர் முட்டி மோதிக்கொண்டு மலையிலிருந்து, மலையின் உச்சியிலிருந்து பாதாளத்திலே விழுந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோமே, மலைப்பாங்கான இடத்திற்கு சென்றார்கள், லாரி உருண்டோடியது, வேன் கவிழ்ந்தது, பஸ் 2-3 பல்டி அடித்தது என்று சொல்லுகிறார்கள். அதுபோல இவர் பல மரங்களிலே விழுந்து விழுந்து அப்படியே சென்று கொண்டிருக்கிறார். வந்த நண்பர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர்கள் முயற்சி செய்து பார்த்தார்கள், முடியவில்லை. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஜுஜு பப்ளு ஒரு கடவுள் நம்பிக்கையற்றவர். கடவுள் சாமி அது அப்படி என்று இருந்தவர். ஆனால் அவர் அந்த மலையில் இருந்து விழுந்த பொழுது என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. பொழுது மங்கிவிட்டதல்லவா, இரவு நேரமாகிவிட்டதே, என்ன செய்வதென்றே அவருக்கு தெரியவில்லை. ஒருவேளை கடவுள்கிட்ட கேட்டு பார்ப்போமே அப்படின்னு, கடவுளே எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடு, என்னை காப்பாற்று, நான் இருக்கிறேன்னு நம்புகிறேன். கடவுள் சொன்னார், இந்த நீ நம்பணுங்கிறதுக்காக நான் உன்னை காப்பாற்றணும்னு இல்லை, நீ என் புள்ள, நீ என்ன வேணும்னா நினைக்காம இருக்கலாம், நான் உன்னை மறக்க முடியாதுல்ல, அதனால் உன்னை நான் காப்பாற்றுறேன். ஒன்று செய்றியா? ஒரு டீல். கடவுள் சொல்கிறார், உனக்கும் எனக்கும் ஒரு டீல். என்ன கடவுளை? நீ இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கீல்ல ஒரு மரம், அந்த மரத்துலேருந்து 2 கையை எடுத்துரு. என்ன கடவுளை, என்னை காப்பாற்ற சொன்னால் நான் சுத்தமாக இல்லாமல் போகிறதுக்கு வழி சொல்கிறீங்களே அப்படின்னு இவர் சொல்லிட்டு யோசித்தார். சரி பார்த்துக்குவோம், எனக்கு படுபாதாளம், கையை விட்டார்னா போச்சு, லைஃபே போச்சு, உயிர் பிழைப்பாரான்னு தெரியாது. இப்போ கடவுள் வேலை ஒரு டீலு, நீ கையை எடு, நான் உன்னை காப்பாற்றுறேன். இப்படியே போச்சு. நல்ல குளிர் பனி. காலையில்
மலை அடிவாரத்துக்கு அவங்க நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. பார்த்தா மரக்கலையில் அப்படியே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காரு. ஒன்று இவர் கடவுள் பேச்சை கேட்டிருக்கலாம், ஒருவேளை. ஏன்னா இவர் மரக்கலையில் பிடிச்சிக்கிட்டு இருந்து அந்த குளிர் பனியில் அப்படியே வாடி வதங்கி பாவம் செத்து போயிட்டாருங்க. ஆனால் வந்த நண்பர்கள்லாம் பார்த்தாங்க, அவர் அந்த கையை விட்டு இருந்தாருன்னா இவ்வளோ தூரம் தான், ஒரு அடி தான் கீழே குதிச்சு அப்படியே நின்றுருப்பார். ஒரு அடியில் தான் அவர் மரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. கடவுள் சொன்னார், நீ கையை விடும், நான் உன்னை காப்பாத்துறேன்னாரு. இவர் கேட்கல, இறந்துட்டார். ஒரு அடியை மட்டும், ஒரு அடியில் இருக்கிற அந்த இடத்திலே அவர் கைகளை விட்டு இருந்தால் முழுமையான உடல் உள்ள ஆன்ம நலனோடு கடவுள் காப்பாற்றி இருப்பார், கட்டாயம் காப்பாற்றி இருப்பார். அவர் இழந்து விட்டார். உயிர்த்த இயேசுவில் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, முழுமையான நலம் என்பது நமது உடல், உள்ளம், ஆன்மா நலத்தோடும் வளத்தோடும் பலத்தோடும் இருப்பதுதான். இங்கே கடவுள் விரும்புகிறார். ஆனால் மனிதர்கள் யார்? அம்மாச்சியா, அந்த பெத்தேலியின் குரு, அவரை இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அவரை அடிமட்டமாக அசிங்கப்படுத்த நினைக்கிறார். ஆனால் கடவுள் விட்டாரா? அவர் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு அவர் என்ன சொன்னாரோ அதுதானே இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலே, மற்றதை விட்டுருவோம், இஸ்ரேலே நீ உன் சொந்த நாட்டை விட்டு இடமில்லாமல் இருப்பாய் என்று. இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டில் என்னங்க நடக்குது? எவ்வளவு நாளா நடக்குது? இஸ்ரேலுக்கு இடம் இருக்கிறதா? ஒரு குடி இருக்கிறதா? குடி உரிமை இருக்கிறதா? தனி நாடென்று இடையிலே ஏற்பட்டது தானே. ஆங்காங்கே இருந்தவர்களை சேர்த்து இஸ்ரேல் நாடு என்று ஒன்றை உருவாக்கினார்கள். அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள். ஏனெனில் கடவுள் தேர்ந்தெடுத்த மக்கள் அல்லவா அவர்கள், இஸ்ரேல் மக்கள், யூதர்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு சொந்த இடம் இல்லை, நிரந்தரம் இல்லை. போர் 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 நடந்து கொண்டுதானே இருக்கிறது. நாடோடிகளாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வது உறுதி இல்லையே. கடவுள் சொன்னது தப்பாது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நற்செய்திக்கு வருவோம். இயேசு கிறிஸ்து ஒரு முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்திய நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இங்கே அவரை பார்த்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்பது தனிப்பட்ட பாவத்தினால் வந்த தண்டனை மட்டுமல்ல, அதிலிருந்து அவர் விடுதலை பெறுவதாக நாம் நினைக்க கூடாது. இது ஒரு சமூக சோசியல், ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு நிகழ்வு. இதை சமூகத்தளவிலே நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்று இந்த சமூகம் உலகிலே பல நிலைகளிலே, பொருளாதாரத்திலே, ஆன்மீகத்திலே, உடலியலிலே, சமூக வாழ்க்கை கூட்டுரிமையிலே இவர்கள் முடங்கி போயிருக்கிறார்கள். கிரிப்பிள்டு, தங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். யார் கண்டுகொள்கிறோம்? Where is the social responsibility of people, the Christians? வெறும் திருப்பலிக்கு, கொண்டாட்டங்களுக்கு மட்டும் வந்துவிட்டு செல்வதா? நமது வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன அந்த 10 கட்டளைகளையும் திருச்சபை ஒழுங்குமுறைகளையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? ஏன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏதோ பெயரளவுக்கு தந்தை மகன் தூய ஆவி என்று சொல்லி கோயிலிலே முட்டி போட்டு முழந்தால் படியிட்டு வேண்டிக் கொண்டு பாடிக்கொண்டு சென்றால் போதுமா? இந்த உலகத்தில் இருக்கிற அவலங்கள், அவலட்சணங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இதை கண்டுகொள்வதில்லையே. இயேசு கிறிஸ்து கண்டுகொள்கிறார். அந்த மனிதனுடைய அந்த நிலைக்கு அவன் மட்டும் காரணம் அல்ல, நீங்களும் நானும் தான். நாம் இந்த சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி ஓரமாக போய் கொண்டிருக்கிறோமே, அநியாயம் அல்லவா? அக்கிரமம் அல்லவா? உயிர்த்த இயேசுவில் பிரியமானவர்களே, சமூகத்தில் நடக்கிற அவலட்சணங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள்
தட்டி கேட்கப்பட வேண்டியவை தட்டி கேட்டார் இயேசு கிறிஸ்து. எது தவறு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்பதா? இந்த மத குருக்களும் அறிஞர்களும் இவர் எப்படி பாவங்களை மன்னிக்கலாம், இவர் என்ன கடவுளா, இறைமகன், அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நீங்களும் நானும் இன்று புரிந்து கொள்ளாமல் வழிபாடுகளுக்கும் வழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கும் வந்துவிட்டு செல்லுகிறோமே, அதுபோல அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே அவர்கள் குழம்பி போயிருந்தார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட என்று சமூகத்தின் ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிற அந்த முடக்குவாதமுற்றவரை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவராகவே நடந்தார். இந்த சமூகம் நடக்க வேண்டும், வளர வேண்டும், முன்னேற வேண்டும். சமூக அக்கறை. 1968 ஜூன் மாதம் 2ஆம் தேதி முத்துலட்சுமி அம்மையாரை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த சமூக அவலட்சணமான தேவ கன்னிகை தேவதாசி முறை, அதை ஒழிப்பதற்கு அவர் முயற்சி எடுத்தார். ஒரு சாதாரண பெண்மணி படிக்க முடியாத காலத்திலே படித்து மருத்துவராகி இந்த அவலட்சணத்தை அடியோடு அழித்தொழிக்க முயற்சி செய்தார். சிறு பிள்ளைகளுக்கு இல்லம் அமைத்தார். அங்கே அடையாறிலே, சென்னையிலே ஒரு பொது மருத்துவமனையை ஆரம்பித்தார். இவர் ஒரு சமூக புரட்சி செய்யவில்லையா? ரூசோ 1778 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் யோசித்த, அவர் சிந்தித்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தார். அவர் சிந்தனை தான் பிரெஞ்சு புரட்சியின் அடித்தளம் என்கிறார்கள் ரூசோ. அவரது சிந்தனை இந்த மக்கள் எல்லாத்திலும் சுதந்திரம் பெற வேண்டும், சகோதரத்துவம் இருக்க வேண்டும், சமதர்மம் இருக்க வேண்டும் என்று பேசினார். ஒரு புரட்சிக்கு வித்திட்டாரே. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்கிறோமே. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சமூகத்தில் இருந்த அவலட்சணங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அடியோடு அழித்திருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்விலும் பாருங்கள். நாம் வெறுமனே குறுகி பார்த்து விட்டால் அது தவறு. பரந்துபட்ட நிலையிலே பார்க்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது முழு நலன் பெற வேண்டும் என்றால், மனித சமூகம் முழு நலன் பெற வேண்டும் என்றால், ஆன்ம, உடல், உள்ளம் எல்லாம் நலம் பெற வேண்டும் என்றால் மனிதனுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும். அதற்கு கடவுள் ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் நானும் முயற்சி செய்ய வேண்டும், உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான சமதர்ம சமூக நீதிக்காக உழைக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். அர்ப்பண நேரமிது, ஆனந்த காணமிது. அர்ப்பண நேரமிது, ஆனந்த காணமிது. என் நண்பன் இயேசுவுக்கு நான் காணிக்கையாகும் நேரம் இது. அர்ப்பண நேரமிது, ஆனந்த காணமிது. என்னை மீட்க வருவானார், என்னை மீட்க போய் வந்தார். என்னை மீட்க மனுவானாய், என்னை மீட்க புவி வந்தாய், தந்தாய் உன் உயிரை தந்தாய். சகோதரன்,
என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. வேண்டுமாக. இறைவா, நீதி அருள் ஊர்ந்து ஏற்பாடு செய்யவும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லா வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படையாது பயன்படுகின்றது. ஆகவே வானக தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நாமும் நமக்களும் இந்த சமூகமும் உண்மையான முழுமையான நலம் பெற, நலன்கள் பெற நாம் நம்மையே இப்பொழுது நமக்காக பலியாக போகும் இயேசு கிறிஸ்துவின் உடலோடும் இரத்தத்தோடும் சேர்த்து தந்தையாகிய இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து அமைதி, அருள், ஆசி பெற முயற்சி செய்வோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய திரு ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை பெயர் சொல்லி தேர்ந்து கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை உமது தூய திரு ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய திரு ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெரும் நண்பருமான இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த விண்ணகரை வேண்டலை மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாகி இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அன்று உம் சீடர்களுக்கு சொன்னீரே. இன்று எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து வருகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு செயலும் தனிப்பட்ட செயல் அல்ல, சமூக மாற்றத்திற்கான உண்மையான உறவு கொண்ட செயல்கள். அப்படி நம் சமூகத்தை உயர்த்துவதற்காக உயிரையும் உடலையும் தியாகம் செய்த செம்மறி இவரே. இவர் தரும் விருந்திற்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். விண்ணோரும் விரும்பி தேடும் வானமுதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரையே. விண்ணோரும் விரும்பி தேடும் வானமுதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரையே. உடலாய் உம்மை கண்டு திரு உணவாய் அதை உண்டு, உடலாய் உம்மை கண்டு திரு உணவாய் அதை உண்டு. வாழும் காலமெல்லாம் உம்மோடு வாழ்ந்திட, வாழும் காலமெல்லாம் நான் உம்மோடு வாழ்ந்திட. வாரும் வாருமே இயேசு தெய்வமே, வாரும் வாருமே இயேசு தெய்வமே. விண்ணோரு விரும்பி தேடுவானமுதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரையே. கனிதரும் மரமாய் நான் பலன் தரவே,
சருகாய் உதிர்ந்தாலும் நான் உரமாகிடவே கனிதரு மரமாய் நான் பலன் தரவே சருகாய் உதிர்ந்தாலும் நான் உரமாகிடவே விதையாய் விழுந்து நீ என்னில் விளைந்திட விதையாய் விழுந்து நீ என்னில் விளைந்திட பின்னாலும் தேவா நீ மன்னாவாய் வா மன்னவாய் வா விண்ணோரும் விரும்பி தேடுவான போது எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகளே. தந்தையே, அவர்கள் நம்மில் ஒன்றாய் இருப்பார்களாக என அவர்களுக்காக வேண்டுகிறேன். அதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்புவதாக என்கிறார் ஆண்டவர். வேண்டுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிபொருள் எங்களுக்கு வாழ்வழிக்க உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறை ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பால்கார சிறுவனின் பால்குடத்தை பொங்க செய்து புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க செய்வாராக. ஆமென். எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயரங்களினின்றும் விடுவித்து எழுந்து நடக்க செய்வாராக. ஆமென். போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் துன்பக் கடலில் இருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. ஆமென். எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆம். May Jesus, our Lord, touch you and heal you through the powerful intercession of our beloved Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய திரு ஆவியானவர் உங்கள் அனைவருக்கும் உண்மையான முழு நலன் தருவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நம்மில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிருடன் கூடிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும்.